சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜெசி அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தலைப்பு நெல்லிக்காயின் அற்புத பலன்கள். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி. மா வெல்கம்மா. வணக்கம்ப்பா. வாழ்க வளமுடன்மா. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம். நான் டாக்டர் ஜெசி எம்டி சித்தா. இன்னைக்கு நாம நெல்லிக்காயோட மருத்துவ குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய மெடிசின் ராட்ராக்கா நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த நெல்லிக்காய் அப்படிங்கறத நம்ம ஒரு தெய்வீக மூலிகை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பல நோய்களை குணப்படுத்துது. நம்ம உடல் நல்லா இருக்கணும்னா நம்ம மனமும் ஃபர்ஸ்ட் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கும் இந்த நெல்லிக்காய் ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சேனலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம டாபிக் உள்ள போலாம். நெல்லிக்காய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அதனுடைய பெயர்கள் வேறுபட்டு இருக்கலாம். இதுக்கு நம்ம சித்த மருத்துவ நூல்கள்ல என்னென்ன வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா ஆமலகம், ஆலகம், அப்புறம் ஆம்பல், அப்புறம் கோரங்கம், மிருதுபலா அப்படின்னு சொல்லி இதுக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்கு. இப்போ நம்ம கன்னடம், மலையாளம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதை நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இதை என்ன சொல்றோம்னா நெல்லிக்காய் அப்படின்னு சொல்றோம். இது மராத்தியில அவலான்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில ஆம்லான்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்ல தாத்ரி, ஆம்லா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயர்களை வச்சு இந்த நெல்லிக்காய் சொல்றாங்க. நம்ம நிறைய மருந்துகளை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுல இந்த நெல்லிக்காய் நிறைய மருந்துகள்ல சேர்ந்திருக்கும். முக்கியமா திரிபலா சூரணத்துல நெல்லிக்காய் ஒரு முக்கியமான மருந்தா சேர்க்கப்படுது. இந்த நெல்லிக்காய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மருந்தை கூட நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கருப்பு நிறத்துல மாறும். அதுவும் மருத்துவ குணம் நிறைஞ்சதுதான். அதுவும் இல்லாம கருநெல்லி, அருநெல்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் நெல்லியில இருக்கு. இந்த நெல்லிய பாத்தீங்கன்னா உலர்த்தியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க அதை பாகப்படுத்தி ஊறுகாயாவோ இல்ல தேன் நெல்லியா எப்படி யூஸ் பண்ணாலும் பச்சையா நம்ம நெல்லிக்காய் எப்படி யூஸ் பண்றோமோ அதனுடைய மருத்துவ குணம் முழுசா அந்த நெல்லிக்காயில நிறைஞ்சிருக்கும். இதனுடைய மருத்துவ குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உடல்ல அதிகப்படுத்துறதுக்கு இந்த நெல்லிக்காய் பயன்படுது. இந்த பயன்படக்கூடிய உறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெல்லி மரத்துல நெல்லி மரத்தினுடைய இலைகள், பூ, பட்டை, வேறு, அப்புறம் காய் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சதுதான். பொதுவா இந்த நெல்லி வேர் அப்படிங்கறத கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. இது பித்த சம்பந்தமா இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா இதனுடைய ஆக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும். இது ஆஸ்ட்ரிஜென்டா யூஸ் பண்ணலாம். நம்ம உடம்புல எந்த இடத்துலயாவது ரத்த கசிவு இருக்குது, அது உள்ளனாலும் சரி வெளியிலனாலும் சரி. இப்ப அல்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நிறைய பேருக்கு பிளட் வாமிட்டிங்கே வரும். அதோட சிவியர் அப்ப நிறைய பேருக்கு வெளியில எக்ஸ்டர்னலா பாத்தீங்கன்னா ப்ளீடிங் ஆகும். அதுக்கு அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு துவர்ப்பு சுவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இந்த நெல்லிக்காய் ஒரு நல்ல மருந்து அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் போக விடாம அதுல ஒரு இறுக்கத்தை உண்டு பண்ணுது. இதனால ரத்த கசிவு தடுக்கப்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட். எப்பவுமே நம்ம ஒரு கூலண்டா இருக்கணும். நம்ம உடம்ப பித்தம் அதிகரிக்காம எப்பவுமே நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததா டயூரிட்டிக். நிறைய பேருக்கு இந்த சம்மர்ல யூரின் போறது ரொம்ப சிரமமா இருக்கும். யூரினை உடம்புல அதிகமா வெளியேற்றும் கூடிய தன்மையும் இந்த நெல்லிக்காய்க்கு இருக்கு. முக்கியமா நிறைய பேருக்கு டீஹைட்ரேஷன் பிரச்சனை இருக்கிறவங்க, சருமத்துல வறட்சி இருக்கிறவங்க எல்லாம் நெல்லிக்காயை டாக்டர் அட்வைஸ் படிதான் எடுத்துக்கொள்ளணும். இப்படி சுவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உப்பு சுவையை தவிர வேற எல்லா சுவையுமே இருக்கும். இனிப்பு, புளிப்பு, கைப்பு, கார்ப்பு, துவர்ப்பு எல்லா சுவையும் நிறைஞ்சதுலதான் இந்த நெல்லிக்காய் இருக்கு. இதனுடைய குணம் பாத்தீங்கன்னா பகல் பொழுதுல நெல்லிக்காயை 1-2 சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்த சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையும். வாய்வு தொல்லை குறையும். ஒரு சிலருக்கு தலை சுற்றல், மயக்கம், அப்புறமா வாயில எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களும் அதை எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமா இந்த நெல்லிக்காய்க்கு ஒரு
சிறப்பான ஒரு குறிப்பு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, காமன் போன்ற அழகை வந்து உடல்ல வந்து உண்டாக்குமா. இந்த ஔவையார் வந்து அதியமானுக்கு வந்து நெல்லிக்கனியை மட்டும்தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரி நம்ம படிச்சிருப்போம். ஏன் அவங்க வந்து அந்த ஒரு அரசனுக்கு நெல்லிக்கனியை மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு அரசன் நல்லா இருந்தாதான் இந்த நாட்டு மக்கள் வந்து நல்லா இருக்க முடியும். அப்போ அவர் வந்து நோய் இல்லாம, நோய் எதிர்ப்பு சக்தி அவர் உடம்புக்கு நல்லா இருக்கணும், எந்த ஒரு நோய் அவரை ஈஸியா தாக்க கூடாது. சாரிப்பா. எந்த ஒரு நோயும் வந்து ஈஸியா அணுகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நெல்லிக்கனியை அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாம வந்து டெய்லியும் வந்து ஒரு நெல்லிக்கனி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா வந்து டெய்லியும் வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிடலாம். இந்த நெல்லிக்காயில வந்து நிறைய பாலிபினால்கள் இருக்கு. அதாவது அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து விட்டமின் சி வந்து நிறைஞ்சிருக்கு. அடுத்து வந்து குவர்செட்டின், அப்புறமா வந்து லியூகோஜெனின், அப்புறம் வந்து கொரிலாஜின், அப்புறம் அபிஜெனின், இந்த மாதிரியான நிறைய பாலிபினால்கள் இருக்கு. இதுல நிறைய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டு, கால்சியம், அயன், பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கிறதுனால எல்லாருமே வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும், செரிமானத்தை வந்து மேம்படுத்துறதுக்கும், இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பிளட் ப்ரெஷர், அப்புறமா வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இது ரெண்டுமே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களும் இந்த நெல்லிக்காய் தினமும் எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமா கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சிக்கும் வந்து பெண்கள் வந்து தினமும் வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலான குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து சளி பிடிச்சிட்டே இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து எப்பவுமே வீசிங் இருக்குன்னு சொல்லிட்டு பஃப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியா இருக்கக்கூடிய குழந்தைங்க, அப்புறம் வந்து சின்னதா வந்து அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டாலும் ஃபீவர் வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து இருமுனாலோ தும்முனாலோ அந்த குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தினமும் வந்து ஒரு நெல்லிக்காயை வந்து நெல்லிக்காய் தேனுருளாவோ, இல்ல வந்து நெல்லிக்காயை வந்து ஒரு கேண்டியாவோ நீங்க யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நெல்லிக்காயை வந்து துருவி போட்டு ஒரு நெல்லிக்காய் சாதமா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த சுவை பிடிக்கல அப்படின்னா நீங்க தேன் சேர்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படியோ அப்படி கொடுத்துட்டு வரும்போது நேச்சுரலாவே குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஒரு சிலர் கேட்கலாம், நெல்லிக்காய் வந்து குளிர்ச்சித்தன்மை உடையது, அது வந்து சளி பிடிச்சிருக்கக்கூடிய நேரத்துல குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, நெல்லிக்காய் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 to 2 நெல்லிக்காய் வந்து தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு மேல நம்ம அதிகமா வந்து சாப்பிடக்கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல்ல இருக்கக்கூடிய சளியை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுது. ஏன்னா அதுல நிறைய விட்டமின் சி இருக்கு. அஸ்கார்பிக் ஆசிட் இருந்தாலே உடல்ல தன்னாலே என்ன ஆகும்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகிரும். அதனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது ஒரு நோய் வந்து வந்ததுன்னா அதுல இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமா இருந்தாதான் அதை வந்து நம்ம தடுக்க முடியும். அதனால குழந்தைங்களுக்கு டெய்லி வந்து கொடுக்கலாம். பொதுவா இந்த ஆரஞ்சு பழத்துல வந்து விட்டமின் சி நிறைய தான் இருக்கு. ஆனா அந்த ஆரஞ்சு பழத்துல இருக்கிறத விட அந்த உயிர் சத்து அப்படிங்கிறது ஒரு 8 மடங்கு வந்து 20 மடங்கு அதிகமா வந்து இந்த நெல்லிக்காயில இருக்கு. 8 மடங்கு அதிகம் விட்டமின் சி இருக்கு. மாதுளை பழத்தை விட 17 மடங்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இந்த நெல்லிக்காயில இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு வந்து மாரடைப்பு, அப்புறமா வந்து ரத்த கொதிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறதுக்கு அவங்களுடைய பிளட் வெசல்ஸ்ல வந்து உள்ளாடி பக்கம் என்ன ஆகும்னா கொழுப்பு வந்து படிகிறது தான் காரணம். அப்ப அந்த கொழுப்பு வந்து படியாம தடுக்கிறதுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் வந்து பயன்படுது. முக்கியமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நெல்லிக்காய் டெய்லியும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நெல்லிக்காய் வந்து என்ன பண்ணுதுன்னா உடல்ல வந்து இந்த கொலஸ்ட்ரால் சேர்றதையும் வந்து தடுக்குது. குளிர்காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல வந்து சூரிய ஒளி வந்து போதுமான அளவு நமக்கு வந்து கிடைக்காது. அதனால நமக்கு ஈஸியா வந்து எந்த ஒரு நோயும் தாக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்புறம் வந்து இந்த தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கலங்கி போயிருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த குளிர்காலங்கள்ல டெய்லி ஒரு 1 to 2 நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டு வந்தோம்னா அடுத்த குளிர்காலம் வர்றது வரைக்கும் அந்த ஓராண்டு வரைக்கும் நம்மளுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாவும் நம்ம ஏதாவது நோய் வந்து தாக்காத அளவுக்கு வந்து உடல் வந்து ரொம்ப பலமாவும் இருக்கும். தினசரி வந்து ஒரு நெல்லிக்காயை வந்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா
பாத்தீங்கன்னா நம்மளுடைய இளமையை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த நெல்லிக்காய்க்கு இருக்கு. பொதுவா எப்போதுமே நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம எப்பவுமே வயசு அதிகமானாலும் யங்கா இருக்கணும், நம்மளுடைய தோல்லாம் வந்து சுருங்கி போயிடக்கூடாது, ஹேர் வந்து நரைக்க கூடாது, பாக்குறதுக்கு வந்து யங்கா தெரியணும் அப்படின்னா டெய்லி வந்து தாராளமா ஒரு நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை வந்து குறைக்கிறவங்களும் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறமா வந்து எனக்கு நல்ல ஹேர் வந்து லாங்கா வளரணும், சீக்கிரமா வந்து இந்த முடி வந்து நரைக்க கூடாது அப்படின்னு இருக்கிறவங்களும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நிறைய பேருக்கு இந்த நெல்லிக்காயை வந்து சாப்பிடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது வந்து கடிச்சா வந்து லைட்டா புளிப்பு, துவர்ப்பு, தொண்டையில வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த சுவையை கருதி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடாம இருப்பாங்க. எப்பவுமே ஒரு பொருள் வந்து ரொம்ப சீப்பா கிடைச்சதுன்னா அதை நம்ம ரொம்ப அசட்டை பண்ணுவோம்ல. ஒரு பொருள்ல வந்து நிறைய ஊட்டச்சத்து இருக்கு, இது சாப்பிட்டா நிறைய நோய் வந்து குறையும், பிளட் பிரஷர் குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும் போது அதை நம்ம பெரும்பாலும் அதை பாத்துக்கிறதே இல்லை. இப்படிதான் நம்ம நம்ம வந்து என்னோட பசங்களை வந்து நான் கடைக்கு கூட்டிட்டு போனாலுமே அந்த நெல்லிக்காய் வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அது வந்து டேஸ்டா இருக்காது. இல்ல, இப்ப ஆப்பிளை விட பல மடங்கு சத்து வந்து இந்த நெல்லிக்காய்க்கு இருக்கு. நம்ம ஆப்பிள் டெய்லி சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆப்பிளை விட அதிக அளவு ஊட்டச்சத்து இந்த நெல்லிக்காயில வந்து இருக்குது. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா ஏன் இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம டெய்லி சாப்பிடணும், என்னென்ன நோய் இருக்கிறவங்க இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இப்ப நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது. அது வந்து வயசானாலும் சரி, இளம் பெண்களானாலும் சரி, இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுலயும் பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிடும். சோ அதனால தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி நெல்லிக்காய் தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து இளநரை பிரச்சனை வந்து இது வந்து தடுக்குது. அப்ப இளநரை இருக்கிறவங்களும் இப்ப வந்து ஒரு 25 வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு முடி வந்து நரைக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா 25 வயசு வரைக்கும் நம்ம உடம்ப வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். 25 வயசுக்கு அப்புறமா வந்து டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சோ அதனால என்ன ஆகும்னா நரைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த 25 வயசுல இருந்து நம்ம நம்ம சீக்கிரமா நம்ம முடி நரைக்க கூடாது, நம்ம சீக்கிரமா வந்து நம்மளுடைய தோல்லாம் சுருங்க கூடாது அப்படின்னா டெய்லி வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிடலாம். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து கூந்தலோட வளர்ச்சி வந்து அதிகரிக்கணும், எனக்கு லாங் ஹேர் வேணும், அடர்த்தியா வேணும் அப்படின்னாலும் நீங்க டெய்லி வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிடலாம். அடுத்து வந்து வயிற்றுல வந்து அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப அசிடிட்டி பிரச்சனை, எனக்கு என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும், வாய் ஃபுல்லா புண்ணா இருக்கு, எனக்கு எப்பவுமே நெஞ்செரிச்சல் இருக்கணும், அப்படி இருக்கிறவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு எனக்கு வந்து சாப்பாடுறப்ப எப்பவாவது ஒரு வாட்டி இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு, நெஞ்செரிச்சல் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஏன்னா வந்து இந்த கேஸ்ட்ரபிள் பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கு. அடுத்ததான் செரிமானத்தை வந்து அதிகப்படுத்துது. ஏன்னா விட்டமின் சி வந்து நிறைய இருக்கிறதுனால செரிமானத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் வந்து இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து ஏன் இதயத்துக்கு நல்லதுன்னா நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து நாளாக நாளாக அதுக்கு உள்ளாடி வந்து பாத்தீங்கன்னா அத்திரோஸ்க்ளீரோசிஸ்னு சொல்லுவோம். உள்ளாடி பக்கம் ஃபுல்லா வந்து ஃபேட் டெபாசிட் ஆயிரும். ஸோ என்ன ஆகும்னா ரத்தம் வந்து போறதுக்கும் வர்றதுக்கும் சிரமமா இருக்கும். அப்ப அதுல உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து என்ன ஆகும்னா சில டைம் வந்து உடைஞ்சி ரத்த குழாய்கள்ல வந்து மூவ் ஆகி எங்கேயாவது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது வந்து பிரெயின் செல்ஸ்ல வந்து போய் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் வந்து உண்டாகும். அப்ப இது எல்லாத்தையும் தடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கொழுப்பு வந்து சேராம தடுக்கணும். அதுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் வந்து பயன்படுது. விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து புது புது வைரல் இன்ஃபெக்ஷன், அப்புறமா வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து எதுனாலும் சிக் ஆயிடுவாங்க, அடிக்கடி ஃபீவர் வரும், அடிக்கடி சளி பிடிக்கும். வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து குறைக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து பயன்படும். வெயிட் லாஸ் பண்றவங்க எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமா கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நெல்லிக்காய் தைலத்தை வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது 96 வகையான கண் நோய்களும் வந்து நீங்கும். அடுத்து ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸா வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேருக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படர்தாமரை, சொரியாசிஸ், எக்ஸிமா, அப்புறம் ஏதாவது அட்டிகேரியா, என்ன கடிச்சதுன்னே தெரியாது, அப்போ ஸ்கின்ல வந்து அவங்களுக்கு ரேஷஸ் வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பிளட் பியூரிஃபையர் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிசின் கொடுப்போம். அப்ப அந்த பிளட் பியூரிஃபையரா வந்து இந்த நெல்லிக்காய் வந்து யூஸ் ஆகுது. அதனால அவங்களும் நெல்லிக்காய் வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம்.
அடுத்து நிறைய பேருக்கு வந்து சருமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பளபளப்பு தன்மை வேணும். என் சருமம் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம, பிம்பிள்ஸோட மார்க்ஸ் இல்லாம நீட்டா கிளியரா இருக்கணும், கிளியர் ஸ்கின்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறவங்களும் தினமும் வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிடலாம். இப்ப இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம பதப்படுத்தி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொத்தமா வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். முக்கியமா வந்து இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டர் அட்வைஸ் இல்லாம நெல்லிக்காய் வந்து நீங்க ஒரு நாளைக்கு எப்பவுமே 2 எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு மேல வந்து நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா வந்து மூட்டு வலி பிரச்சனையை வந்து இன்னும் வந்து இது அதிகமாக்கி விட்டுரும். நெல்லிக்காய் வந்து பாத்தீங்கன்னா 5 சுவையும் இருக்குல்ல. இனிப்பு, புளிப்பு, கைப்பு, கார்ப்பு, துவர்ப்பு இருக்கு. ஆனா உப்பு சுவை வந்து இதுல இருக்காது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சமச்சீரான உணவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியம் உடையதுதான். அது வந்து எதுல கிடைக்குதுன்னா அறுசுவையும் நிறைந்த உணவுகள்ல தான் இந்த சமச்சீரான உணவு சேரும். அது வந்து இந்த நெல்லிக்காயில வந்து அதிகமா இருக்கு. ஆனா உப்பு சுவை மட்டும் நெல்லிக்காயில இல்ல. அப்ப நம்ம உப்பு சுவையை வந்து சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் வந்து வீட்டுல வந்து போட்டு வச்சிருப்பாங்க. நெல்லிக்காயில உப்பு போட்டு ஊற வச்சிருப்பாங்க. அது வந்து ஃபுல்லா ஒண்ணு எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு எல்லா சுவையும் சேர்த்து அந்த நெல்லிக்காயில வந்து கிடைச்சிருது. இப்ப நீங்க வீட்டுல வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னா ஒரு 10 நெல்லிக்காய்னா அதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி நல்லா கழுவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் போட்டு நல்லா குலுக்கி வச்சிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி நீங்க வந்து ஒண்ணு எடுத்து சாப்பிடலாம். பெரும்பாலும் நிறைய பேர் வந்து நெல்லிக்காயை வந்து ஊறுகாயா வந்து நீங்க சாப்பிடலாம். இது வந்து பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க். அதனால நீங்க இப்படி பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து தேன் ஊத்தியோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ எப்படியா வேணாலும் பயன்படுத்தலாம். நிறைய பேர் வந்து இப்ப நெல்லிக்காய் தேனூரல் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா நெல்லிக்காய் நல்லா இட்லி பாத்திரத்துல வேக வச்சுட்டு அது வெந்ததுக்கு அப்புறமா தேன்லயோ இல்ல சர்க்கரை பாகுலயோ ஊற வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நெல்லிக்காயை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தினாலும் அந்த சத்து வந்து எப்படி காயில இருக்குதோ அது போலதான் அது எப்படி பயன்படுத்தினாலும் இருக்கும். நெல்லிக்காய் சாதமாவோ எப்படியோ நீங்க பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் வந்து எப்போது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க நெல்லிக்காய் வந்து எப்பதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா நெல்லிக்காய் வந்து நீங்க ஜூஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுலதான் நீங்க சாப்பிடணும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா பித்தம் அப்படிங்கிறது காலையில வந்து எலிவேட்டடா இருக்கும். நைட்டு ஃபுல்லா நம்ம தூங்கியிருப்போம். தூங்கி காலையில எழும்பும் போது வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா அந்த சந்திரனோட ஆட்சி இருக்கிறதுனால உடம்பு வந்து பித்தம் எழும்பி இருக்கும். அப்ப காலையிலே வந்து நம்ம பித்தத்தை குறைக்கிறதுக்கு தான் நம்ம அதிகாலையில வந்து குளிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம வயிற்றுல வந்து இருக்கக்கூடிய இந்த ஆசிட் செக்ரீஷன் எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னா காலையில வந்து நெல்லிக்காய் சாறு ஒரு 25 ml தண்ணி ஊத்தி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது கூட கொஞ்சம் தேனோ இல்ல உங்களுக்கு சேர்ந்த மாதிரி உப்போ இதையோ சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணி நீங்க குடிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 to 2 நெல்லிக்காய் வந்து தாராளமா வந்து சாப்பிடலாம். நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஆனா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா குளிர்காற்றினால நம்ம ஏற்படக்கூடிய இந்த நுரையீரல் தொற்றையே வந்து இது சரி பண்ணும்போது இது சாப்பிட்டு சளி பிடிக்காது. ஏன்னா அதுல வந்து அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கு, விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி தான் உண்டு பண்ணுமே தவிர காய்ச்சல் சளி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணாது. நிறைய பேர் சைனஸ் இருக்கிறவங்க சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா சைனஸ்க்கு வந்து ஆன்டி என்ன சொல்றது நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி வந்து உடம்புல ரைஸ் ஆயிடுச்சுனால அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த இம்யூனிட்டி ரைஸ் பண்றதுக்கு நம்ம நெல்லிக்காய் சாப்பிடுறோம். அதனால தாராளமா எடுத்துக்கலாம். நமக்கு வந்து எப்பவுமே எளிதில கிடைக்கக்கூடிய இந்த இயற்கை அழித்த இந்த நெல்லிக்காயை நம்ம வந்து வெளியில வந்து எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கிடைச்சா நான் வாங்கி குடிச்சா நல்லா இருக்கும், வெளியில வந்து கிடைச்சதுன்னா நான் வந்து அதை பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். எப்பவுமே ஒரு பொருள் வந்து நம்ம கையில வந்து கிடைக்கும் போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா வந்து சொன்னோம்னா இந்த ஷாம்புல வந்து எக் இருக்கு, இந்த ஷாம்புல வந்து வெங்காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்றதை விட டைரக்டா நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு போகலாம். வெங்காயத்தையோ முட்டையோ நம்ம டைரக்டா யூஸ் பண்ணலாம். அது போலதான் இந்த நெல்லிக்காய் வந்து எப்பப்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதோ நீங்க அப்பப்ப வாங்கி யூஸ் பண்ணுங்க. முக்கியமா குளிர்காலங்கள்ல தான் இந்த நெல்லிக்காய் வந்து அதிகமா வந்து கிடைக்கும். இப்பெல்லாம் வந்து தாராளமா கிடைக்குது எல்லா இடத்துலயும். நீங்க டெய்லியும் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்கல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் தாராளமா வந்து கொடுக்கலாம். நம்ம தினமும் வந்து ஒரு ஆப்பிள் வந்து எல்லாராலையும் வாங்கி சாப்பிட முடியாதுல்ல, எல்லாராலையும் நம்ம வாங்கி சாப்பிட முடியாது. சோ அதனால டெய்லி வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து தாராளமா வந்து சாப்பிடலாம்.
அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயில வந்து ஒரு நெல்லிக்காயில வந்து 600 மில்லிகிராம் விட்டமின் சி வந்து இருக்கு. ஒரு நாளைக்கு நம்ம 2 நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா அந்த நாளுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல தன்னாலே வந்து ஏறிடும். இப்போ வந்து யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நெல்லிக்காய் வந்து ஹெல்த்தியானதுதான், ஆரோக்கியமானதுதான், நோய் எதிர்ப்பு சக்தி உடையதுதான். ஆனா ஒரு சிலர் வந்து இந்த நெல்லிக்காயை வந்து சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டர் அட்வைஸ் இல்லாம சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது வந்து அறுவை சிகிச்சை செய்தவர்கள். ஏன்னா அப்பதான் அவங்க வந்து ஆஹ் நிறைய அவங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டுருப்பாங்க. அவங்க உடம்பு ஏற்கனவே ரொம்ப சிக்கா இருந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல சடனா வந்து அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், இவங்க ஒரு நாளைக்கு 1ல இருந்து 2 நெல்லிக்காய்க்கு மேல சாப்பிட வேணாம். அடுத்து வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, முக்கியமா சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க வந்து ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காய் சாப்பிடும்போது நிறைய யூரின் வந்து போய்க்கிட்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துடும். நீர்ச்சத்து உடம்புல குறைஞ்சாலே அது வந்து கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால அவங்களும் டாக்டரோட அட்வைஸ் இல்லாம எடுத்துக்க கூடாது. அடுத்ததான் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 1ல இருந்து 2 நெல்லிக்காய்க்கு மேல சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும். அதனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் 2 நெல்லிக்காய்க்கு மேல சாப்பிட வேணாம். ரொம்ப அமிலத்தன்மை கொண்டவங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிறு ஃபுல்லா புண்ணு, என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வருது, எப்பவுமே ஆசிட் வந்து செக்ரீட் ஆயிட்டு தலை சுற்றல், மயக்கம் அந்த மாதிரி ஓவரா இருக்கு, அதுக்காக அவங்க மெடிசின் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்ததா வந்து ஆன்டி பிளேட்லெட் பண்பை வந்து கொண்டு இருக்கிறதுனால ரத்தத்துல பிரச்சனை இருக்கிறவங்க, நிறைய பேர் வந்து ரத்தத்துல வந்து கிருமி இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு ரத்தத்துல வந்து இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து டாக்டர் அட்வைஸ் இல்லாம எடுத்துக்க வேணாம். அடுத்து வந்து பிளட் இது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஆனா பிளட் சுகர் லெவல் வந்து குறைவா இருக்கிறவங்க எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டு விழுறத நம்ம பார்த்திருப்போம். சர்க்கரை அளவு வந்து குறைகிறது. ஏற்கனவே சர்க்கரையின் அளவு உடம்புல குறைவா இருக்கும்போது இந்த நெல்லிக்காய் சாப்பிடும் போது இன்னும் சர்க்கரையின் அளவு வந்து நல்லா குறைச்சிரும். அதனால நீங்க வந்து சுகர் வந்து அதிகமாக இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம். சுகர் வந்து உடம்புல ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க நெல்லிக்காய் வந்து எடுத்துக்க கூடாது. அடுத்ததா வந்து ஹார்ட்ல வந்து இப்பதான் சர்ஜரி பண்ணிருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களும் 2 நெல்லிக்காய்க்கு மேல எடுத்துக்க வேணாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கிறவங்க, ஹேர்ல வந்து ஸ்பிளிட் எண்டிங் இருக்கிறவங்க, நிறைய பொடுகு இருக்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த படர்தாமரை, அப்புறம் வந்து இந்த என்ன சொல்றது தலையில நிறைய பேருக்கு சொரியாசிஸ் மாதிரி உதிர்ந்துட்டே இருக்கும். ஏன்னா இவங்க உடம்புல நீர்ச்சத்து அப்படிங்கிறது ஏற்கனவே ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப நம்ம இன்னும் நெல்லிக்காய் சாப்பிடும் போது அவங்களுக்கு இன்னும் டீஹைட்ரேஷன் ஆயிடும். அதனால இந்த மாதிரியா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா நெல்லிக்காய் சாப்பிட்டதும் தாராளமா ஒரு 2 டம்ளர் தண்ணியாவது குடிச்சிடணும். அது வந்து அந்த நீர் இழப்பை வந்து என்ன பண்ணணும்னா சரி பண்ணிடும். அடுத்ததான் நெல்லிக்காய் தைலம். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம நிறைய ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் தலைக்குனாலும் சரி. எதுக்காக நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறோம் அப்படிங்கக்கூடிய பர்பஸ் தெரியாமலே நம்ம என்ன பண்றோம்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய உடம்பு வந்து பாத்தீங்கன்னா காலையிலே வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும். நம்மளுடைய கண்கள் அப்படிங்கிறது வந்து தீ கூறுபாடு உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய பிரபஞ்சத்துல அண்டத்துல என்ன இருக்குதோ அதுதான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிண்டத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. கரெக்டா சொல்றேன்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியதுதான் நம்மளுடைய உடலும். அதுல இந்த தீக்குற்றத்தை உடையதுதான் நம்மளுடைய கண்கள். அப்ப நம்மளுடைய கண்ணை வந்து நம்ம குளிர்ச்சியா வச்சிருக்கணும்னா நம்மளுடைய பித்தம் வந்து சமம் பண்ணக்கூடிய நம்ம காலையில அதிகாலையில குளிக்கக்கூடிய வேலை ஒண்ணு செய்யணும். நம்ம எந்த அளவுக்கு லேட்டா குளிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் வந்து வெளியில போகாது. ரெண்டாவது வாரத்துல ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல். இப்ப நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது. அது எதுக்காக பண்றோம்னு தெரியாமலே வந்து ஒரு சிலர் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது இப்போ சுத்தமா மறந்து போச்சு. அதுவும் வந்து நம்மளுடைய கண்களை வந்து குளிர்ச்சி தன்மை உடையறதுக்கும், நம்ம உள்ளுறுப்புகள் வந்து குளிர்ச்சி தன்மை அடைகிறதுக்கும், நம்ம உடம்பு வந்து அதனுடைய வேலையை கரெக்டா செய்யறதுக்கு தான் அந்த எண்ணெய் குளியல். அதனுடைய பர்பஸ் தெரியாமலே இன்னைக்கு நிறைய பேர் வந்து பயன்படுத்துறதே இல்லை. நம்மளுடைய கண்கள் வந்து குளிர்ச்சி தன்மையுடையதா இருக்கணும்னா நம்ம தலைக்கு வந்து எண்ணெய் தேய்க்கணும். நம்ம தலைக்கு வைக்கக்கூடிய எண்ணெய் வந்து கண்ணுல நிறைய பேர் வச்சிருக்கிறத பார்த்துப்பீங்க. தலையில வச்சு அப்படியே கண்ணு ஃபுல்லா அப்படியே நிறைஞ்சிரும். ஹீட் எல்லாம் வெளியில வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு
நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த கண்ணு வந்து பயன்படுது. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த கண் சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே 96 வகையான கண் நோய்களும் வந்து சரியாகுமா. இந்த நெல்லிக்காய் தைலம் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, இது கூட வந்து பொன்னாங்கண்ணி கீரை அதையும் அந்த சாறையும் சேர்த்துப்பாங்க. அதுவும் கண்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து கற்றாழை சாறு, அப்புறம் வந்து சுத்தமான பசு மாட்டுப்பால், அப்புறம் இது கூட வந்து ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை, அப்புறம் வந்து லவங்கப்பத்திரி, அப்புறம் ஓமம், இந்த மாதிரியான நிறைய சரக்குகளை சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதான் நெல்லிக்காய் தைலம். இதை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது கண் சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும். இளநரை பிரச்சனை வந்து அப்படியே வந்து சரியாகும். அடுத்து ஹேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கருப்பாவும் லாங்காவும் வளரும். அடுத்துதான் நெல்லிக்காயில செய்யக்கூடிய லேகியம். இப்ப வெளியில நமக்கு நிறைய வந்து கிடைக்குது. இருந்தாலும் லேகிய பதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அதுல நெய் சேர்ந்திருக்கும், தேன் சேர்ந்திருக்கும், பால் சேர்ந்திருக்கும், பனை வெல்லம் ஏதாவது சேர்த்துக்கலாம். இதை நீங்க வீட்லயே வந்து அளவா செஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். நெல்லிக்காயை வந்து நல்லா அரைச்சிட்டு அது கூட தேவையான பொருட்களை வந்து பாகப்படுத்தி ஒரு அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு நெல்லிக்காய் லேகியமா கொடுக்கலாம். இல்லைன்னா வெளியில வந்து எஸ்கேஎம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிராண்ட் வந்து நல்லா இருக்கும் நெல்லிக்காய் லேகியம். அதையும் வந்து பயன்படுத்தும் போது இது வயசானவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். தினமும் வந்து 1ல இருந்து 2 ஸ்பூன் சாப்பிடலாம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். அப்புறமா வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த செரிமான பிரச்சனையை வந்து தடுக்கும். பசியின்மை இருக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு சேலஞ்ச் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒரு 48 டேஸ் சேலஞ்ச். இதை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, இளநரை இருக்கு, அப்புறமா வந்து தலைவலி இருக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்கு, வயிற்றுல வந்து அசிடிட்டி பிரச்சனை இருக்கு, அடுத்து வந்து எனக்கு எப்ப பார்த்தாலும் ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு, ஹேர் எனக்கு லாங்கா வளரணும், அப்புறமா வந்து எனக்கு வந்து ஸ்கின் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பளபளப்பா இருக்கணும், பித்தம் குறையணும் சொல்லிட்டு நீங்க ஒரு டைரியில வந்து இன்னைக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னையில இருந்து ஒரு 48 டேஸ் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் சேலஞ்சா எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா இடிச்சுட்டு நீங்க வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 25 ml ஒரு டம்ளர்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு ஒரு 1/4 பாகம் வர அளவுக்கு நீங்க நெல்லிக்காய் சாறா எடுத்துக்கொள்ளலாம். இது கூட வந்து ஒரு 4 பெப்பர் தட்டி போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள், ஒரு ஸ்பூன் ஹனி. இது ஃபுல்லா ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிட்டு வரலாம். தொடர்ந்து ஒரு 48 டேஸ் நீங்க கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே என்னுடைய சேனல்ல நான் போஸ்ட் பண்ணி நல்லா ரீச் ஆகி நிறைய பேர் வந்து எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் சரியாயிருக்கு, எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் இப்ப ஷேர் பண்றேன். நீங்களும் இதை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல வந்து நேச்சுரலாவே நமக்கு கிடைக்கும் போது காலையில எழும்பி டீ காஃபி மத்தது எல்லாம் சாப்பிடுறதுக்கு பதிலா இதை வந்து நீங்க கண்டினியூ தாராளமா பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து மஞ்சள் இருக்கிறதுனால ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்கு, பெப்பர் இருக்கிறதுனால ஈஸியா சளி பிடிக்காது, தேன் இருக்கிறதுனால செல்களை வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மை இருக்கு, இல்ல நெல்லிக்காய் சாறு செய்யறதுனால விட்டமின் சி வந்து உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லா உங்களை எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கும். இதை நம்ம தண்ணி ஊத்தி குடிக்கிறதுனால பெரும்பாலும் அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மேலும் வந்து தொந்தரவை வந்து கொடுக்காது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பவுடர். இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா காய வச்சு இப்ப பவுடராவே நமக்கு வந்து கிடைக்குது. இந்த முன்னாடி எல்லாம் வந்து இந்த மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய இந்த ஆண்மை பெருக்கி செய்கைக்காக நெல்லிக்காய் பவுடரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படின்னா இந்த நெல்லிக்காய் பவுடரை இரவு தூங்கும் போது இளஞ்சூடான பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது இந்த விரைப்புத்தன்மை பிரச்சனை, அப்புறம் வந்து ஆண்மை பெருக்கி தன்மை இதுல நிறைஞ்சிருக்கிறதுனால அவங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மருத்துவ குறிப்பேடுகள் சொல்லுது. இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா விந்தணுக்களின் எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கும், அப்புறமா வந்து அந்த விந்து வந்து நீர்த்து போயிருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் நெல்லிக்காயை வந்து கற்ப முறைப்படி எடுத்துக்கலாம். இந்த கற்ப மருந்துகள் அப்படின்னு சொல்லும் போது 108 வகையான கற்ப மருந்துகள் இருக்கு. நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், நமக்கு வந்து நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 60 வகையான கற்ப மருந்துகளையாவது நம்ம உணவுல வந்து சேர்த்துக்கொள்ளணும். முக்கியமா இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது வந்து ஒரு கற்ப மருந்து. இது வந்து தேன் நெல்லியா வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை, அஸ்வகந்தா,
அப்புறமா வந்து கச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிச்சம்பழம், உருளைக்கிழங்கு, அப்புறமா வந்து வேப்பலை, இந்த மாதிரியான நிறைய மருந்துகள் வந்து கற்ப மருந்துகள் தான். இது எல்லாமே நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கொள்றோமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து யாரோ என்னமோ சொல்லி வச்சிருக்காங்க, நாம எதுக்கு அதை செய்யணும், அதை சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயன்படுத்துறதே இல்லை. இப்ப நான் கூட வந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம், அதை நீங்க வந்து செஞ்சு பார்த்தாதான் அதனுடைய பலனை நீங்க வந்து அடைய முடியும். இப்ப வந்து ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நோயை கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு மருந்து நான் கொடுத்தாச்சு, கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணணும், சாப்பிடணும், சொல்லக்கூடிய அட்வைஸ வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப இந்த உணவுலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாப்பிடக்கூடாது. இப்ப சுகர் நிறைய வச்சுட்டு சுகர் அதிகமா எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகாது. என்ன மருந்து சாப்பிட்டாலும் கண்ட்ரோல் ஆகாது. அது போலதான் நம்மளுடைய மருத்துவ குறிப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்கும். அதை வந்து நம்ம பயன்படுத்தும் போதுதான் அதனுடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். நெல்லிக்காய் லேகியம், அப்புறமா நெல்லிக்காய் பவுடரு, நெல்லிக்காய் ஜூஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தாராளமா நம்ம வீடுகள்லயே செஞ்சு பயன்படுத்தலாம். வெளியில தான் அதை போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. சாதாரணமா இப்ப வெளியில போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்னு இல்லை, எல்லா கடைகளிலுமே நெல்லிக்காய் வந்து கிடைக்கும். இங்க வந்து வாங்கி பயன்படுத்துங்க, குழந்தைங்களுக்கும் வந்து கொடுங்க. இந்த நெல்லிக்காய் வந்து தொடர்ந்து பயன்படுத்தி நிறைய நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கருநெல்லின்னு சொல்லிட்டு ஒரு நெல்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். இந்த நெல்லி வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிது. ஆனா வாதம், பித்தம், கபம் இது மூணு நம்ம உடம்புல அதன் அளவுல இருக்கணும்னா நம்ம இந்த கருநெல்லியை வந்து சாப்பிடலாம். இது வந்து இந்த ஆண்குறியில இருக்கக்கூடிய புண்களுக்கு வந்து இந்த கருநெல்லி பவுடரை வந்து பயன்படுத்தலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா திரிபலா சூரணம். இந்த திரிபலா சூரணம் அப்படிங்கிறது வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு, பல்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு, வயிற்றுல இருக்கக்கூடிய புண்களை வந்து நீக்கிறதுக்கு இப்ப டேப்லெட்டாவே வந்து கிடைக்குது. வயிறு புண்ணு இருக்கிறவங்க இந்த சம்மர்ல நிறைய பேருக்கு வாய்ப்புண்ணு வயிறு புண்ணு வரும். அப்படி இருக்கிறவங்க திரிபலா சூரணம் டேப்லெட்டை வந்து வாயில போட்டு மென்னு சாப்பிடலாம். இதுலயும் வந்து நெல்லிக்காய் வந்து பவுடரா தான் சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மருந்துகள்ல வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் வந்து சேருது. நெல்லிக்காய் பவுடர் நம்ம தனியாவே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா தாராளமா சாப்பிடலாம். நம்ம வந்து எப்பவுமே வந்து கிடைக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த நெல்லிக்காய் பவுடரை வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அது கூட ஹனி சேர்த்து ஒரு டீ மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நிறைய பேருக்கு வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டா உடனே வந்து வாயெல்லாம் பிடிச்சி இருக்கிறது மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, நெல்லிக்காய் வந்து சாப்பிடுறதுக்கு வந்து கசப்பாவும் துவர்ப்பாவும் இருக்கும். ஆனா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா இனிப்பா தெரியும். இந்த மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முன்னாடி வந்து கசப்பும் பின்னாடி இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய சொல்லு வந்து கசக்கதான் செய்யும் நிறைய விஷயங்கள்ல. ஆனா நம்ம அதை பயன்படுத்தி நம்ம இதை யூஸ் பண்ணும் போதுதான் அதனுடைய பலனை வந்து அறிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உடம்புல நீரிழப்பு பிரச்சனை வராமல் வந்து தடுக்கும். அடுத்ததான் அந்த நெல்லிக்காயை வந்து நீங்க வந்து ஊறுகாயாவோ தேநெல்லியாவோ நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பெரும்பாலும் அளவா செஞ்சு பயன்படுத்துங்க, நிறைய வேண்டாம். இப்ப வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு நான் பயன்படுத்துறேன் அப்படின்னா ஒரு சில மருந்துகள் கிடைக்கல அப்படின்னா நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இப்ப நமக்கு தாராளமா நம்ம நாட்டிலே வந்து அதிகமா வந்து கிடைக்குது. சோ அதனால என்ன பண்ணுங்கன்னா நீங்க வீட்டுல வந்து அளவா செஞ்சு பயன்படுத்துங்க. தினமும் உங்களுடைய உணவுல நெல்லிக்காய் வந்து நம்ம டெய்லி வந்து சொல்லுவாங்க ஒரு சிலர், எனக்கு வந்து காலையில காஃபி டீ குடிக்காம இருக்க முடியாது, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீ காஃபி மாதிரி டெய்லி நம்ம உணவுல சேர்க்கக்கூடிய உப்பு மாதிரி உங்களுடைய உணவுல அடிக்கடி இந்த நெல்லிக்காய் இருக்கட்டும். எப்பவுமே இந்த நெல்லிக்காயை வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மருந்துன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதாவது ஒரு தெய்வீக மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க வந்து லைஃப் லாங்கா வந்து எனக்கு நிறைய நோய் வரக்கூடாது, நான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும், யூத்தா இருக்கணும் அப்படின்னா நீங்க டெய்லி ஒரு நெல்லிக்காய் தாராளமா சாப்பிடலாம். இதனால எனக்கு ஏதாவது பக்க விளைவுகள் வருமா அப்படின்னு சொன்னா ஒண்ணும் வராது. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடியது ஹெர்பல். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு உணவு பொருள் தான். நம்மளுடைய சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உணவே மருந்து, மருந்தே உணவு தான். ஃபர்ஸ்ட் வந்து உணவு தான், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மருந்துகள் அப்படின்னு சொல்லி நம்ம போறது. டயட்டை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நிறைய நோய்கள்ல இருந்து நம்ம விடுவிச்சுக்க முடியும். சோ அதனால தொடர்ந்து இந்த நெல்லிக்காயை உங்களுடைய உணவுல அடிக்கடி சேர்த்துக்கொள்ளுங்க. அதை சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 48 days சேலஞ்சையும் உங்க உணவுல வந்து கொண்டு வாங்க. இது வந்து ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து அல்சர் வந்துருது. அப்புறம் வந்து சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு பார்த்தா ஒரு வீட்டுல 1 2 பேர் இருக்கிறாங்க. அடுத்து வந்து பிளட் பிரஷர் இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க.
அடுத்து முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். மன அழுத்தம் பிரச்சனை அப்படி இருக்கிறவங்க வந்து தாராளமா நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா வந்து நிறைய மனதை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த நெல்லிக்காய்க்கு இருக்கு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன சொல்லணும்னா ஒரு தெய்வீக மூலிகைன்னு நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். அதனால டிமென்ஷியா அந்த மாதிரியான நோய்க்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் வந்து பயன்படுது. அப்புறம் நிறைய கரையக்கூடிய நார்ச்சத்தும் இதுல இருக்கிறதுனால அதிகப்படியான சர்க்கரை உறிஞ்சுதலை வந்து தடுக்கும். ஆனா அதிகமா வந்து சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறவங்களும் குறைவா இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காயை அளவோடு எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப பொறுமையாக ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ என்னெல்லாம் பேசிக் டவுட்ஸ் இருக்குமோ அதெல்லாம் நீங்களே சொல்லி நீங்களே கிளியர் ஆன்சரும் சொல்லிட்டீங்க எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேம். அது வந்து ரொம்ப சீப்பாக அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியறது இல்லை. காஸ்ட்லி பழம் தான் வாங்க நம்ம போவோம். ஆனால் இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பேசிக்காக தெரியும். ஆனால் இவ்வளோ டீப்பாக நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஒரு டவுட் என்னன்னா அது சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும், கொஞ்சம் த்ரோட் இரிட்டேஷனாக இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. அதனாலயே கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனால் இப்போ அதுவும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. இந்த 48 சேலஞ்ச். எஸ் மேம். துவர்ப்பு சுவை அப்படிங்கிறது வந்து ஆஸ்ட்ரிஜென்ட் அப்படின்னு சொன்னா அது வந்து தொண்டையில ஒரு இறுக்கத்தை உண்டு பண்ணும். இப்ப நம்ம பாக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து துவர்ப்பு சுவையுடையதுதான். அப்புறம் அந்த வாழைப்பூ எல்லாம் துவர்ப்பு சுவையுடையது. அது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை வந்து உறிஞ்சி எடுத்துருது, டிஹைட்ரேஷன் பண்ணி விட்டுரும். அதனாலதான் நெல்லிக்காய் சாப்பிட்டதும் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க என்னது துவர்ப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா இனிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாதான் அந்த தொண்டை இறுக்கம் வந்து சரியாகும். இன்னும் வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமலும் வந்து தடுக்கும். எஸ் மேம். அதோட நம்ம பெப்பரும் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம அந்த இரிட்டேஷன் கொஞ்சம் கோல்டு பிடிக்காம இருக்கலாம். இல்ல கோல்டு பிடிக்காம இல்ல. எஸ் மேம். எஸ் மேம். சூப்பரா இருந்துச்சுங்க மேம் நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். ரொம்ப கிளியரா சொன்னீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வேற யாராவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்ப்பா. மேடம் அற்புதமா இருந்தது கிளாஸ். தேங்க்யூ. நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரெண்டாவது நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மஞ்சள் மிளகு இது ரிலேட்டா நம்ம கிளாஸ் கொடுத்தோம்னா, ஏன்னா இப்போ நீங்க நெல்லிக்காவை பத்தி பேசியிருக்கீங்க. அடிஷ்னலா நீங்க வந்து ஃபுட்டுல சேர்க்க வேண்டிய ஐட்டம் என்ன சொன்னீங்கன்னா மஞ்சள் சொன்னீங்க, மிளகு சொன்னீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இந்த 2 இதுல இருந்து நம்ம ஒரு டாபிக்கா செலக்ட் பண்ணும்போது அதுல இருந்து டெப்னஸ் அதுல இருந்த தீர்வு என்ன பண்ண முடியும், மெடிக்கல் சயின்ஸ் என்ன, நம்ம இயற்கை வாழ்வியல இயற்கை சித்தால நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் இருக்கும், ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். மஞ்சள் வேப்பிலை அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டுல விளையக்கூடியது. நம்ம வந்து இப்ப அம்மை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம என்ன பெருசா வந்து ஆன்டிபயோட்டிக் எல்லாம் எதுவுமே சாப்பிடுறது இல்ல. என்ன பண்ணுவாங்கன்னா அலோபதி சைட்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னா சடனா ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, வைரல் இன்ஃபெக்ஷனா ஒரு ஒன் வீக் அப்புறம் வந்து வெயிட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளையும் வேப்பிலையும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, உள்ளுக்கும் வந்து கொடுப்பாங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நம்ம மருந்தா வந்து பயன்படுத்துறோம். ஆனா இதை வந்து ஃபாரின்ல வந்து பேட்டன் ட்ரக்கா வாங்கிட்டாங்க. அதுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம நாட்டுல விளையக்கூடிய மருந்துகளை வந்து அவங்க வந்து பேட்டன் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏன்னா நமக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்குதுல்ல. வேப்பலை வந்து ஈஸியா கிடைச்சிருது, மஞ்சள் வந்து ஈஸியா கிடைச்சிருது. அதனால அதனுடைய யூஸ் வந்து நமக்கு வந்து தெரியறது இல்லை. அது போலதான் இந்த நெல்லிக்காயும் ரொம்ப சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பழமான்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய பார்வையும் வந்து ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், அப்புறமா வந்து என்ன சொல்றது அந்த மாதிரி செர்ரி இந்த மாதிரியான ஃபுட் தான் நான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டாதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நெல்லிக்காய் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உணவு. அது நம்ம உடம்புக்கும் சரி நம்ம மனதுக்கும் சரி ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவு. தவறாம எல்லாரும் சாப்பிடணும். ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டு இந்தியன் கலைஞர் இந்தியன் பேசுங்கப்பா காயத்ரி மேடம் பேசுங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். ரொம்ப அற்புதமா இருந்தது மேடம் கிளாஸ். மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உப்புல ஊற வைக்கிறதுக்கு சொன்னீங்களா மேடம்? ஒரு டம்ளர்ல வந்து 5 நெல்லிக்காய். அது வந்து முழுசா போடணுங்களா? நம்ம ஊறுகாய்க்கு ஊற வைக்கிறப்ப லைட்டா வந்து உள்ள கீரி கீரி போடுவோம்ல, அப்படி போட்டு வைக்கலாம். முழுசா போட்டா அது சீக்கிரம் ஊறாது. ஓகேங்க மேடம். அது எவ்வளவு நேரம் ஊறினதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் மேம்? அது வந்து 1 hour ஒரு 3 daysக்குள்ள நல்லா ஊறிடும்பா. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலாம்.
10 டேஸ்க்குள்ள அதுவும் காலி ஆயிடும். 10 நெல்லிக்காய் தானே சொன்னேன். அதிகமா வந்து போட்டு வச்சோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். எல்லாருமே வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஃப்ரிட்ஜ்லயும் நம்ம வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு 10 நெல்லிக்காய் வந்து போட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். தீர தீர போட்டு வச்சுக்கலாம். ஓகே மேம். என்னோட சன் வந்து 14 இயர்ஸ் மேம். அவனுக்கு தலையில இருந்து இந்த நிறைய உதிருது அந்த பொடுகு மாதிரி. ஆமா நீங்க வந்து நெல்லி நெல்லிக்காய் தைலம் சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா அத ஆமா. போட்டுட்டு நம்ம ஊறிட்டு தலை குளிக்கணுங்களா? உதிருது அப்படின்னு சொன்னா அது வந்து எப்படி டாண்ட்ரஃப் மாதிரி இருக்கா இல்ல வந்து ரொம்ப வந்து ஸ்கேலிங் வந்து இதா இருக்கா, ரொம்ப உரியுதா? ஸ்கேலிங் மாதிரி தான் இருக்கு மேம். அந்த இடத்துல உறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பின் பாயிண்ட் ப்ளீடிங் இருக்குதா? இல்ல மேம். இல்ல. அப்படிலாம் இல்லல்ல. ம். டீஹைட்ரேஷனாலதான் இருக்கும். குழந்தைக்கு நிறைய அந்த நீர்ச்சத்து குறைபாடு இருக்கிறதுனால அப்படி ஆகும். நிறைய தண்ணி குடிக்கணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த நெல்லிக்காய் தைலமும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப வந்து கூலன் பண்ணி விட்டுரும் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது. அருகம்புல் 14 இயர்ஸ். தைலம் யூஸ் பண்ணலாம். அருகம்புல் தைலம். ஓகே மேம். அருகம்புல் தைலம் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஏதாவது அரப்பு இல்லைன்னா சீயக்காய் பொடி போட்டு வாஷ் பண்ணலாம். இல்லைன்னா பாசிப்பருப்பு யூஸ் பண்ணலாம். ஷாம்பு அந்த மாதிரி வெளில வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து ட்ரை ஆகும். இல்ல மேம். இருக்கு. எங்க வீட்ல சீக்காவே அரைச்சு வச்சிருக்கேன் நானு. அந்த சீயக்காய், மாதிரி யூஸ் பண்ணுங்க. பாசிப்பயிறு அதெல்லாம் இது வெயில்ல காய வச்சு அரைச்சு வச்சிருக்கேன். நிறைய வந்து தண்ணி குடிக்க வைக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து கொடுங்க. நெய் சார்ந்த உணவு, நெய் டெய்லி வந்து சாப்பாட்டுல போட்டு கொடுங்க. அந்த ஆ நெய்ப்பு தன்மை வந்து குடுக்குறேன். உடம்புல நிறைய கிடைக்கணும்னா பட்டர் அந்த மாதிரி பால் பொருள் நிறைய கொடுக்கலாம். மேம் அவனுக்கு 14 இயர்ஸ் மேம். +2 படிக்கிறான் மேம். அவங்க அவங்களுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் தைலம் யூஸ் பண்ண யூஸ் கூடாதுங்களா? பண்ணி யூஸ் பண்ணுங்க. சாரி, நான் வந்து சின்ன பையன் நினைச்சிட்டேன். யூஸ் பண்றேன். அதுதான் மேம் நான் 2வது தடவ ஏஜ் சொன்னேன். ஏன்னா சப்போஸ் சரியா கேட்கலையோன்னு. அ சின்ன அது குழந்தை. எவ்வளோ நேரம் பையன் ஊறலாம் மேம்? சாரி. சொல்லுங்க. அதான் மேம் எவ்வளோ நேரம் ஊறலான்னு கேட்டேன். நீங்க எப்பவுமே தலைக்கு என்ன வச்சீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேல வேண்டாம். 1/2 மணி நேரம் போதும். ஓ! சரிங்க மேம். சரிங்க. ரொம்ப வாரத்துல அரு நல்லெண்ணெயை சூடு பண்ணி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணும். அப்பதான் அந்த ட்ரைனஸ் எல்லாமே வந்து மாறும். எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது தலைக்கு மாத்திரம் இல்ல, உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிட்டு அன்னைக்கு வந்து வெந்நீர்ல தான் குளிக்கணும். அன்னைக்கு வந்து தயிர் சாப்பாடு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பகல்ல வந்து தூங்கக்கூடாது. தூங்கக்கூடாது. ம். எஸ் மேம். அதே மாரி தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது. மத்தியானம். எங்க வீட்ல சொல்லுவாங்க. அ ஆ. இப்போ ரெகுலரா நாங்க ஃபாலோ பண்றோம். பட் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் வந்து பாட்டிலாம் இருக்கும்போது அத செஞ்சுட்டு இருந்தோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் விட்டுட்டோம். இப்ப திருப்பியும் அத இல்ல. ரெகுலரா பண்றோம். இது வந்து இப்பவுமே வந்து இந்த கன்னியாகுமரி அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா எங்க ஊர் சைட்லாம் வந்து இப்பவும் அந்த பழக்க வழக்கம் இருக்கு. எனக்கு வந்து நான் படிக்கிற வரைக்கும் எனக்கு அது தெரியல. ஆனா இப்பவுமே வந்து அந்த பழக்க வழக்கம் எல்லாருமே அங்க ஃபாலோ பண்றாங்க. எண்ணெய் ம். குளியல் அப்படிங்கறத. வெந்நீர்ல தான் குளிப்பாங்க. அன்னைக்கு தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து தயிர் சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க. ம். கரெக்ட் மேம். மேம் நீங்க சொன்னீங்கல்ல மிளகு, மஞ்சள் தூள் போட்டு ஒரு இது 48 டேஸ் சேலஞ்ச் அது வந்து எம்ப்டி ஸ்டொமக்குங்களா? எம்டி ஸ்டொமக் தான். ஓ! நம்ம தண்ணி சரிங்க மேம். டைல்யூட் பண்ணி குடிக்கிறதுனால அசிடிட்டி ப்ராப்ளம் எதுவும் வராது. இது வந்து அல்சர் இருக்கிறவங்களுக்கே கியூர் ஆயிருக்கு. தைராய்டு கியூர் ஆயிருக்கு. அதனால தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். சூப்பர் மேடம். எனக்கு ஏப்பம் அடிக்கடி வருது. அந்த அசிடிட்டினால தான் நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் குடுக்குறேன் மேம். கண்டிப்பா, கண்டிப்பா. தேங்க் யூ ஸோ மச் மேம். ஓகே. தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து உண்மையிலேயே கிரேட். ஆக்சுவலி வந்து நம்ம சண்டே பிளான் பண்ண கிளாஸ் இது. சண்டே ஒரு பண்ண முடியல, வீட்டுல வந்து பையனுக்கு அம்மா போட்டுருக்குன்னாலும் நான் இன்னைக்கு நான் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த அளவுக்கு ஃபார்வர்டா வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பப்ளிக்ல பார்க்கும்போது வந்து விதை இருக்கிற காய்கறி பழத்தை சாப்பிட்டாலே இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வராது. விதை இல்லையாரு இந்த ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இந்த மாதிரி ஐட்டத்துல போனீங்கன்னா அதுல என்னதான் இருக்குன்னு தெரியல, விதையே இருக்காது. ஆனா மெயினா வர காசஸ் வந்து நம்ம சித்தர்கள் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, விதை உள்ள பொருட்கள் சாப்பிட்டா மட்டும்னா இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து இருக்காது. நம்ம அந்த காலகட்டத்துல இருக்கும்போது நம்ம அப்படிதான் சாப்பிட்டு இருந்தோம். இந்த பழம்லாம் வெளிநாட்டு பழம், அதை வாங்கி நம்ம இருக்க சாப்பிடணும். நம்ம மஞ்சளையே எப்படின்னா அந்த விதையை எடுத்து நம்ம முளைக்க போட்டோம்னா அது வந்து முளைக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் தான் நம்ம சாப்பிடணும். இந்த நெல்லிக்காயிலே வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் வருது. நாட்டு நெல்லிக்காய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப எல்லாம் பெருசு பெருசா வருது.
அதை விட சின்ன நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லி கிடைக்கும்ல, ஒரு அளவுக்கு தான் அது வந்து சின்னதா இருக்கும். ரொம்ப கசப்பு சுவையுடையதா இருக்கும். ரொம்ப சதையெல்லாம் இருக்காது. அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். முக்கியமா அந்த நெல்லிக்காய் மரத்தை எல்லாரும் வீட்டிலேயே வளர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ், ஆமா, உண்மையிலேயே அது நானும் பார்த்திருக்கேன்ப்பா. இங்க சென்னையிலலாம் நான் பார்க்கும்போது வந்து முன்ன இருந்த நெல்லிக்காய்லாம் கிடையாது. முன்னெல்லாம் வந்து மிளகோர ஒரு சைஸ் பெருசா இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஆமா. நெல்லிக்காய் சைஸ்ன்றது வந்து மிளகோர ஒரு சைஸ். நம்ம மரத்துல போயிட்டு அப்படி நாங்க நாங்க இன்னைக்கு பாஸ்ட் ஹிஸ்டரி படிக்க சொல்ல நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல் டேஸ்ல பார்க்கும்போது ஒரு மரத்து ஒரு காம்பவுண்ட் ஒரு ஓரத்துல இருக்கும். அப்படி எகிரி போடும்போது கையில மிஞ்சி கூட 10 காய்ரா மாட்டோம். அதுவும் வந்து பொடியாரான இருக்குமே தவிர, ஆனா இப்போ வர நம்ம பெரு தக்காளி சைஸுக்கு இருக்கு ஒவ்வொரு நெல்லிக்காய். உண்மையிலேயே அதெல்லாம் விட்டுட்டு நாட்டு நெல்லிக்காய்க்கு போங்க. வேற யாருன்னா டவுட் கேட்கலாம். மேம் அதுவும் வந்து ஒரு 3 டேஸ்க்கு மேல அப்படி ப்ரௌனா வந்துருது இல்லைங்க மேம், அது 3 டேஸ்க்குள்ள யூஸ் பண்ணிடணும் இல்லைங்க மேம் வாங்கி? என்ன தங்கம், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண, முடிஞ்சிடு. என்ன சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்க. இல்ல 3-4 டேஸ்க்கு மேல அதை வச்சிருக்க கூடாது இல்லைங்க மேம், மேல சீக்கிரமா அது மேல ப்ரௌனிஷ் ஆயிடுது, யூஸ் பண்ண முடியாத மாதிரி. நெல்லிக்காயை ஊற வைக்கிறது சொல்றீங்களா? இல்ல ராவா அப்படியே வச்சிருந்தா 3 டேஸ்க்குள்ள யூஸ் பண்ணிடணும் தானே மேம்? அது வந்து நாட்டு நெல்லிக்காய் நீங்க வாங்கி வச்சு பாருங்க, அது கொஞ்ச நாள் இருக்கும் அதனுடைய. ஆனா இப்போ இருக்கக்கூடிய நெல்லிக்காயில இந்த கேரட்ல எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஒரு மாதிரி ஓட்டையா வருதுல, கருப்பா அந்த மாதிரி ஆகுது. அது ஏன்னு தெரியல. நம்ம என்ன வாங்கினாலும் சரி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணி எதுனாலும் வைக்கிறது நல்லது. ஏன்னா வெளியில வந்து நிறைய பேர் வந்து அதை தொடுவாங்க, நிறைய இடத்துல கொட்டுவாங்க. அது வந்து எப்படி நம்ம கைக்கு வருதுன்னு தெரியாது. நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டா யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா நீங்க நெல்லிக்காய் வாங்கிட்டீங்கன்னா அதுல வந்து உப்பு சுவை மட்டும் சேர்த்தா அந்த மாதிரியான தொந்தரவு எல்லாம் வராது. அதனால உப்பு போட்டு நீங்க அப்படியே வச்சிருங்க. வெளியிலேயே வச்சிருக்கலாம் இல்லைங்க? வெளியிலே வச்சிடலாம். நெல்லிக்காய் காஞ்சி போனாலும் வத்தலா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதோடைய சத்து வந்து அதுக்கு ஃபுல்லாவே இருக்கும். அது வந்து நெல்லிக்காய்க்கு மட்டும்தான் பொருந்தும். அதோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அதை எப்படி யூஸ் பண்ணாலும் அதோட விட்டமின்ஸ் குறையாது. குறையவே குறையாது. சூப்பர் மேம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். ஆக்சுவலா நம்மளுக்கு மாத்தி சொல்லிட்டாங்க, an apple a day அப்படின்னு பதில் an amla a day keeps டாக்டர் ரவி அப்படின்னு அப்படி சொல்லி இருந்திருக்கணும். நம்மளுக்கு மாத்தி சொல்லி நான் எல்லாமே இப்படி போயிட்டோம் நம்ம. நம்ம வந்து நிறைய வந்து நம்ம மக்களுக்கு தெரியறது இல்ல. சீப்பா கிடைச்சா அதை வந்து அசட்டை பண்ணுவாங்க. இந்த கொரோனா டைம்ல வந்து எல்லாரும் வீட்டுல வந்து என்ன ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னா குடிச்சிட்டு இருந்தாங்க. வெறும் வேப்பல மஞ்சள் மிளகுதான் சாப்பிட்டு இருப்பாங்க. எல்லாம் வந்து கையிலே இருக்கு, ஆனா நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் இருப்பாங்களே தவிர, இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். ஏன்னா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலே நம்ம டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டாதான் நல்லது, ஆப்பிள் எடுத்தாதான் நம்மள வந்து ரொம்ப ஹையா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டி வந்து இருக்குல்ல. ஆனா வந்து இந்த ஆம்லா வந்து நமக்கு வந்து சீப்லாம் நான் சொல்ல மாட்டேன், பெஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தாராளமா எல்லாரும் சாப்பிடலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. வேற எதுவும் டவுட்? இல்ல மேம், உங்க சன் கூப்பிடுறாங்கல்ல மேம், குழந்தை. ஆமா ஆமா. ஆக்சுவலா பாஸ்கர்னு ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு, ஆனா அவர் போயிட்டாரு. இல்ல அது வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா குழந்தையும் கவனிக்கணும்ல மேம். இப்போ வந்து சமூக சேவை செய்யற ஒருத்தவங்க நல்ல எண்ணத்தோட வராங்களோ அவங்களுடைய இல்லத்துல ஒரு இதுனா அதை அட்ரஸ் பண்றதும் நம்ம பொறுப்பு தானே மேம். புரியுதுங்களா நான் சொல்றது? உங்க பையன் கூட யாரோ பொண்ணோ கூப்பிடுறாங்க உங்க வீட்டுல. ஆமா, என்னோட பையன் ஸ்கூலுக்கு போல, அதனால சொன்னேன் மேம். ஏதாவது தேவை இருக்கும் இல்லீங்களா குழந்தைக்கு, அதனால சொன்னேன் மேம். வந்து எடுத்துப்பான், பெரிய பையன் தான், நோ ப்ராப்ளம். இல்லைங்க மேம், முடிஞ்சிருச்சுங்க மேம், யாரும் டவுட் கேட்கல, முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் மேம். அனைவருக்கும் நன்றி. நன்றி.